2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் டிசம்பர் 14 முதல் மனு அளிக்கலாம் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். டிசம்பர் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று பாமக சார்பாக தற்பொழுது அன்புமணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனு அளிக்கலாம் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். பாமக சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் பாமக தலைமை நிலைய செய்தி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் டிசம்பர் 14ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல்கள் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற உள்ளன. இந்த தேர்தல்களில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் உள்ள தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புவோரிடமிருந்து 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 20/12/2025 சனிக்கிழமை வரை ஒரு வாரத்திற்கு விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். மேலும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள கட்சி தலைவர் அலுவலகத்தில் மேற்குறிப்பிடப்பட்ட நாள்களில் தினமும் காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும். போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதற்கான விண்ணப்பங்களை வாங்குபவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாளான டிசம்பர் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் விண்ணப்பத்தில் உள்ள விவரங்களை நிரப்பி பனையூர் அலுவலகத்தில் தலைமை நிலைய நிர்வாகிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய விருப்ப மனுக்களை பெற தொடங்கியிருக்கிறார்கள். அதன்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், அதே போல அதிமுக உள்ளிட்டவைகளும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பாமக அறிவித்திருக்கிறது. இது சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் டிசம்பர் 14 முதல் மனு அளிக்கலாம் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். டிசம்பர் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று பாமக சார்பாக தற்பொழுது அன்புமணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனு அளிக்கலாம் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். பாமக சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் பாமக தலைமை நிலைய செய்தி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் டிசம்பர் 14ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல்கள் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற உள்ளன. இந்த தேர்தல்களில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் உள்ள தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புவோரிடமிருந்து 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 20/12/2025 சனிக்கிழமை வரை ஒரு வாரத்திற்கு விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். மேலும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள கட்சி தலைவர் அலுவலகத்தில் மேற்குறிப்பிடப்பட்ட நாள்களில் தினமும் காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும். போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதற்கான விண்ணப்பங்களை வாங்குபவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாளான டிசம்பர் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் விண்ணப்பத்தில் உள்ள விவரங்களை நிரப்பி பனையூர் அலுவலகத்தில் தலைமை நிலைய நிர்வாகிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய விருப்ப மனுக்களை பெற தொடங்கியிருக்கிறார்கள். அதன்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், அதே போல அதிமுக உள்ளிட்டவைகளும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பாமக அறிவித்திருக்கிறது. இது சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.